நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதன் தபோநிதிம். ஓரொரு ரிஷியும் நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்காக பெருமுயற்சி எடுத்துள்ளார்கள். நாம் எதற்காக ஆத்மாவை பற்றின அறிவு பெற வேண்டும்? இப்போது இருக்கும் வாழ்க்கை போதாதா? பள்ளிக்கு சென்றோம், மதிப்பெண்கள் பெற்றோம், மேல் படிப்பை முடித்து வேலைக்கு சென்றோம், நன்கு கை நிறைய சம்பாதிக்கிறோம், மனைவி, மக்கள், கணவன், தாய் தகப்பன், அழகான குடும்பம், இது போதுமே? இதற்கு மேல் ஏன் ஆத்மாவை பற்றி சிந்திக்க வேண்டும்? இருவகைப்பட்டவர்கள் சிந்திக்கிறார்கள். ஒன்று, இது திருப்தியாக இல்லை, இதில் ஏதோ ஒரு மனக்குறை இருக்கிறது, ஆகையால் இதை தாண்டி சிந்திக்கப் போகிறேன் என்றிருக்கவர்கள் வரலாம். பலருக்கு குடும்பத்தில் நிம்மதி கிடையாது. அப்போ எங்கே நிம்மதி பெறுவோம்னு தேட போக ஆத்மா பரமாத்மாவில் லயித்தால் நிம்மதி அடையும் என்று தேடி புறப்படுகிறார்கள். மற்றொரு வகையினர் வாழ்க்கை ஆனந்தமாகவே இருக்கலாம், எந்த வெறுப்பும் இல்லை, எல்லாரும் விருப்பத்தோடே மதிப்போடு தான் நடத்துகிறார்கள், ஆனாலும் ஆத்மாவை தேடி வருகிறார்கள். எதற்கென்றால் இந்த மகிழ்ச்சி, இந்த இன்பம் நிலையானதல்லன்னு புரிந்து கொள்ளுகிறார்கள். மகிழ்ச்சி இன்பமே இல்லாதவர்களும் ஆத்மாவை தேடி வருவார்கள். ஆனந்தத்தில் திளைப்பவர்கள் கூட இது நித்தியம் அல்ல போல் இருக்கிறதே, இது இன்றிருக்கிறா போலே நாளை மாறுகிறதே, நாம் யாரெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி கொடுப்பவர்கள்னு நினைக்கிறோமோ அவர்கள் அப்படி மகிழ்ச்சி கொடுப்பவர்கள் அல்லர்கள். அப்பப்போது கொடுக்கிறார்கள், அப்பப்போது ஷாக் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கிறார்கள். ஆகவே இது நிலையானதல்ல. மகிழ்ச்சி இருக்கிறது, ஆனால் இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, நிலையானதில்லை. ஆகையால் ஆத்மாவை தேடப் போகிறேன், ஏனெனில் அது நிலையான மகிழ்ச்சியை கொடுக்கும். இது மற்றொரு வகையினர். இந்த ரெண்டு வகையினரும் நாம் புரிஞ்சுனுட்டோம். இப்போ மகிழ்ச்சியே இல்லையே, ஆத்மாவிடத்தில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது, ஆக தேடுகிறேன் ஒரு வகை. நாம் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக தான் இருக்கோம், அதில் ஒன்றும் குறவில்லை, இருக்கிறத கொண்டு திருப்தியாக தான் வாழுறோம், நிறையா சம்பாதிக்கிறோமோ இல்லையோ இருக்கிறது திருப்தியாக தான் இருக்கும் என்றிருப்பவர்கள் மற்றொரு வகை. ஆனால் அவர்களும் அந்த மகிழ்ச்சி அந்தத்தோடே கூடினது, அந்த மகிழ்ச்சி முடிவுக்கு வரும்னு தெரியும், மேலும் அது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆகையால் மாறாத நித்தியமான விகாரமற்றிருக்கிற மகிழ்ச்சி வேணும், அதற்காக ஆத்மாவை தேடி வருவார்கள். இதை தவிர மூன்றாவது வகை உண்டு. ஆத்மா என்பதையே ஒத்துக்கொள்ளாமல் பரமாத்மாவையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் வாழ்க்கையே உயர்ந்தது, இதுவே ஸ்வர்க்கம், கர்மங்களை பற்றி ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, மறுபிறவியை பற்றி நம்பிக்கை இல்லை, உடலும் ஆத்மாவும் ஒன்றே என்று நினைத்தே வாழ்க்கையை முடித்து கொள்ளுபவர்கள் இவர்கள் மூன்றாம் வகையினர். நாம் இப்போ மூன்றாம் வகையினரை பற்றி பார்க்க வரல, முதல் ரெண்டு வகையினரை பற்றி பார்ப்போம். ஏன்னா மூணாவது வகைப்பட்டவாளுக்கு ஆத்மாவை ஒத்துக்கொண்டாக வேணும், பரமாத்மாவை ஏற்றுக்கொண்டாக வேண்டும், இந்த ஆத்மாவுக்கு மறுபிறவி உண்டு, இதெல்லாம் எதனாலேங்கிறதை கீழே பல நாட்கள் உங்களிடத்திலே ரொம்ப விரிவாக பார்த்துருக்கிறோம். அதை ஞாபகத்திலே கொள்க. கர்மங்களை ஏற்றுன்னு தான் ஆக வேண்டியிருக்கு. லாஜிக்கலாக நீங்கள் ஆர்கியூ பண்ணால் கூட கர்மங்கள் உண்டு. உடல் வேறே, ஆத்மா வேற தான், அது நம் ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். உடலும் ஆத்மா ஒன்று இல்லைங்கிறது நமக்கே தெரியுமே, நம்முடைய பழக்க வழக்கத்திலேருந்தே தெரிகிறது. இன்னொரு பிறவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மறுபிறவி உண்டுங்கிறது அசைக்க மாட்டாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆக கர்மங்களோ மறுபிறவியோ உடல் ஆத்மா வேறுபாடோ இதனைத்தும் தான் அவர்களிடத்தில் பேச வேண்டும். மூணாவது வகையினரிடத்தே அவர்கள் அதை ஒத்துக்கொண்ட பிற்பாடுதான் சரி எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தேடுறாய், இந்த உடல் இன்பத்தோடு இருந்துட்டா போருமா, அதில் ஏற்பட்ட வெறுப்புனால ஆத்மாவை தேட வரப்போறாயா, அல்லது அது திருப்திகரமாகவே இருந்தாலும் அது முடிஞ்சு போயிடும், அதுக்கு நிலையானதாக வேணும் என்று ஆத்மாவிடத்தில் வருகிறாயா? இப்படி பலதரப்பட்ட மக்கள் உண்டு. நாம் ஒத்தொத்தருமே தெரிஞ்சுக்கணும், நமக்கு நிரந்தரமான ஆனந்தம் வேணும், முதற்கண் ஆனந்தம் வேணும், மகிழ்ச்சி வேணும். வீட்டில் இருக்கிறது மகிழ்ச்சியாக தான் இருக்குது, ஆனால் எங்கோ ஒரு குறை, எங்கோ ஒரு இடத்தில் ஒரு சூன்யம் தெரிகிறது, அதை நிரப்புவதற்கு ஆத்மா பரமாத்மாவால் தான் முடியும். அதனால் சின்ன வயசில் கூட நம்ம பிள்ளைகிட்டையோ பொண்ணுகிட்டையோ ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் பேசலாம், ஒன்றும் குறையில்லை. அவர்களுக்கு வயசான பிறந்தான் பக்தியை பற்றி பேசணும் என்று நம்மில் பலர் நினைத்து கொண்டிருக்கிறோம். வயதான பிற்பாடு வாய்ப்பே கிடைக்காமலும் போகலாம்.
வயதிருக்கும் போது பேசிவிடுவோம். அது பிரகலாதன் கதையோ, துருவன் கதையோ, கஜேந்திர மோட்சமோ, பெருமான் ராமனாக கண்ணனாக அவதரித்ததோ, இதெல்லாம் சிறு பிராயத்தே சொல்லலாம். அவர்கள் அவதாரத்தன் பயன் யாது சொல்லி கொடுக்கலாம். நாம் எப்படி படைக்கப்பட்டோம் 3 நாளாக கதை பார்த்துருந்தோமே. பிரகிருதி மகான், மகான் அகங்காரம், அகங்காரம் பிரிஞ்சது, 5 புலன்கள், 5 கர்மேந்திரியங்கள், மனம் ஒன்னொன்று எதற்கு கருவியாக இருக்கிறது. மனம் நினைப்பதற்கு கருவி, கண் பார்ப்பதற்கு கருவி, கை எடுப்பதற்கு கருவி, நாக்கு சுவைப்பதற்கு கருவி. இந்த ஒன்னொன்னையும் பகவான் நமக்கு கொடுத்திருக்கார். நாம உருவாக்கி கொள்ளவில்லை. அது நம்முடைய கர்மத்தின் அதீனப்பட்டு நாம் என்ன கர்மத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்தா போல பகவான் உடற்பிறவி கொடுக்கிறார். இந்த உடற்பிறவியில் நாம் மேற்கொண்டு நல்ல செயல்களை செய்ய வேண்டும். இந்த ரகசியத்தை நாம் சொல்லணும். சிருஷ்டியினுடைய ரகசியம். ஏதோ ஒரு ஆண் பெண் கூடினார்கள், அதனால் குழந்தை பிறந்து விட்டது, இதோட சொல்லி நாம் முடிக்கக்கூடாது. இதை விட எத்தனை நுட்பமான செய்திகள் உள்ளன. நாம் இந்த பூமண்டலத்துக்கு வந்தது எதனால்? நம்முடைய கர்மத்தால். கர்மத்தால் எப்படி பகவான் நமக்கு சரீரம் கொடுக்கிறார்? இதோ படைக்கப்பட்ட வகை. அதில் 5 பூதங்கள்னு பார்த்தோமே. இந்த உடல் ஆக்கப்பட்டதே 5 பூதங்களால் தான். நீங்கள் நிலம், நீர், காற்று, நெருப்பு இதை பற்றியெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு, நேற்றுக்கெல்லாம் நம்ம பார்த்த சார்ட்டை நன்னா காமிச்சுட்டு, இதோ இந்த 5 பூதங்கள் சேர்ந்து தான் இந்த உடல். ஆகையால் தான் இது சில்லிட்டு போகிறது, இது வெப்பமடைகிறது, தொட்டால் தெரிந்து கொள்ளுகிறது, உள்ள வைத்து பார்த்தா ஒலியும் கேட்கிறது. அப்போ எல்லாம் இந்த உடலுக்குள்ளே இருக்கு பாருங்க. 5 பூதங்களும் இவ்வுடல். 5 பூதங்களால் ஆக்கப்பட்டதான் இது உடல். ஆகையால் தான் ஒருத்தர் மரணம் அடைஞ்சுட்டால் பூத உடல்கிறோம். அவர் உயிரோடு இருக்கிறச்சேவே இது பூத உடல் தான். ஏன்னா பூதங்களால் ஆக்கப்பட்ட உடல். நாம் எதனால் அது மரணம் அடைந்தப்புறம் பூத உடல்னு சொல்கிறோம்னால், தங்களுடைய இயற்கை பூதம் தானே. இந்த உடல் ஆக்கப்பட்டது பஞ்சபூதங்களால். இப்போ தான் பார்த்துட்டே இருந்தோம். ஒரு பொருள் அழிகிறதென்றால் தன்னுடைய காரணத்தன்மையில் லயமடையும். தன்னுடைய காரணத்தில் லயமடைகிறது சேர்றது தான் அழிவு. இப்போ ஆத்மா புறட்டு போயிட்டார், உடம்பு அழிய போகிறது, கடைசி உடம்பு ஈமச்சடங்குகள் பண்ண போகிறார்கள். அப்போ அந்த உடம்பை பூத உடல்னு சொல்கிறோம். ஏனால் தன் முன்தன்மை அடைய போகிறதே. அதை சேர்த்து பிடித்துத்தானே சரீரத்தை பெருமாள் சிருஷ்டிச்சிருக்கார். அப்போ இந்த சரீரம் தன் முன்தன்மையான பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசமாக ஆகிறது. அதனால தான் பூத உடல் என்று இதை சொல்கிறோம். அதுக்கப்புறம் அது மண்ணுக்கு இரையாகிறது, நெருப்புக்கு இரையாகிறது. அத்தோடே அது மண்ணாக, நெருப்பாக, துவளாக மாறிவிடுகிறது. இப்படியாய்த்தான் பிறப்பின் ரகசியம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உடனே குழந்தைகள் கண்விரிய கேட்கும், இப்படி நாம் படைக்கப்பட்டிருக்கேனே, யார் படைத்தார்? கடவுள் தான் படைத்தார். அடுத்த கேள்வி என்ன வரும்? எதற்காக படைத்தார்? கடவுள் நம்மளை படைச்சிருக்காருன்னு புரியுறது. எதற்காக படைத்தார்னால், நல்ல செயல்களை புரிய, புண்ணியத்தை சம்பாதிக்க, ஆத்மா மறுபடி பிறக்காமல் முக்தி அடைய. படைப்பாளி யாரோ, காரணம் யாரோ, அவனை தியானித்தால், உபாசித்தால் உயர்ந்த வாழ்க்கை கிட்டும். இந்த லோகத்திலும் ஆனந்தம், பரலோகமும் கிட்டுகிறது. ஆகையால் படைப்பை தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். ஒன்னொன்னும் தன் முன்னிலையில் தான் அடங்கி இருக்கும். அதுக்கு முன்னிலை உண்டு, அதில் அடங்கும். அனைத்தும் எங்கு போய் அடங்கும்? அடங்கடில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கடில் அகுதென்னு அடங்குக உள்ளே. அனைத்தும் ஈசனான திருமாலிடத்தில் போய் அடங்கும். அவர் எதிலான அடங்குவார்னா சுயமகிம்னி பிரதிஷ்டதி. அவர் தன்னுடைய மகிமையிலேயே இருப்பார். அவருக்கு ஒரு காரணம் கிடையாது. அனைத்துக்கும் அவர் காரணமாக இருக்கிறார். அவர் மற்றொரு காரணம் இல்லாதவராக இருக்கிறார். இதுவே பகவானுக்கு உண்டான பெருமை. ஆக சிருஷ்டியை பற்றி பார்த்துட்டோம். இனி அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் சொல்றார். நித்திய சந்தக குலே ஜாத்தாக பாவகோபம தேஜசக க்ஷமாவந்தக நிராகாராக காஷ்டே அக்னிரிவ சேரதே. காஷ்டே விறகு கட்டையில், அக்னிரிவ நெருப்பை போலே மறைந்து இருக்கிறார்கள். விறகு கட்டையில் நெருப்பு எப்படி இருக்குமோ அதை போல் நல்லார்கள் உலகம் முழுக்க மறைந்திருப்பார்கள். அவர்கள் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் வெளியில் வந்தா கட்டைக்குள்ள நெருப்பு இருக்கு, வெளியில் வராத வரைக்கும் ஒன்றும் பண்ணாது. கட்டையிலேருந்து நெருப்பு எப்போ வெளியில் வருதோ உலகத்தையே விட்டு வைக்காது. அது எவ்வளோ தூரம் சுட்டெரித்து விடும். அது நல்லதெல்லாம் செய்யும், சமைக்க பயன்படும், எத்தனை பயன்படும், சுட்டெரிக்கவும் பயன்படும். காட்டிலே தீப்பிடித்தால் அனைத்தும் அழிந்தும் போகலாம். ஆனால் விறகு கட்டைக்குள்ள நெருப்பு இருக்கிற வரைக்கும் அத்தனை சக்தியும் இருக்கிறது. ஆனால் லேட்டன்ட் எனர்ஜி,
அதுக்குள்ள எல்லா சக்தியும் இருக்கு, ஆனா அது அப்படியே அடங்கி கிடக்கும். எப்படி? அதே போலத்தான் மக்கள்ல சிறந்தவர்கள் சான்றோர்கள் எப்படி நெருப்பு விறகு கட்டையில் அடங்கி இருக்குமோ, வெளியே வந்தால் அனைத்தையும் எரிக்குமோ, அதே போல சான்றோர்கள் உள்ள மறைந்திருப்பார்கள். அவர்கள் தன்மை யாது? நித்திய சந்தகா குலே ஜாதாக, சிறந்த குலத்தில் பிறந்தவர்கள். இங்கே குலம்னு சொன்னால் சாதியையோ வர்ணத்தையோ குறிப்பதல்ல. இங்கு குலம்னு சொல்லப்பட்டது பிரபன்ன குலம். பிரபன்ன குலம்னா சரணாகதர்கள்ங்கிற குலம். வைணவத்தில் ஒரு மரபு உண்டு. அந்தணனாக பிறந்திருக்கலாம், அல்லது க்ஷத்திரியனாக பிறந்திருக்கலாம், வைசியனாக பிறந்திருக்கலாம், எப்படியும் பிறந்திருக்கலாம். 4 வர்ணத்துக்குள் எப்படியுமே பிறந்திருக்கலாம். எல்லாருக்குமே ஆச்சாரியனிடத்தில் பஞ்சசம்ஸ்காரம் என்கிற ஒரு முறை உண்டு. இது பாஞ்சராத்திர காலத்திலிருந்து வேதங்கள் காலத்திலிருந்தே உண்டு. ராமானுஜர் இதை நன்கு வெளிக்கொணர்ந்தார். அவர் தான் இந்த முறையை உலகத்தில் நன்கு பிரச்சாரம் செய்தார். இதை சமாசயனம் செய்து கொள்வது என்னும் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்வதுன்னும் கூறுவார்கள். ராமானுஜரால் ஏற்படுத்தப்பட்ட 74 சிம்ஹாசனாதிபதிகள் உள்ளார்கள். ராமானுஜர் 74 ஆச்சாரியர்களை ஏற்படுத்தினார். அவர்கள் எல்லாருக்கும் உரிமை கொடுத்தார். நீங்கள் இனி அடியார்கள் யார் வருகிறார்களோ அவர்கள் மோட்சத்துக்கு போகணுங்கிற விருப்பம் உடையவர்களாக இருந்தால், எதையோ அடைய விருப்பம் இல்லை, முக்தி அடையணுங்கிற விருப்பம், அந்த விருப்பம் இருந்தால் அவர்களுக்கு பெருமான் வலக்கையிலும் இடக்கையிலும் பற்றியிருக்கிற சக்கரத்தையும் சங்கத்தையும் ஓர் அடையாளமாக தோளிலே இடுங்கோள். இது கையினுடைய மேல் பக்கம். இந்த இடத்திலே சுதர்சன சக்கரம், சக்கரப்பொறி. இந்த இடத்திலே சங்கு பொறி. இந்த ரெண்டையும் ஒத்தி விடுங்கோள். இனிஷியேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, இன்சிக்னியான்னு சொல்கிறோம். இனிஷியேஷன், இதுதான் இனிஷியேட் ஆகுது. எதில் இனிஷியேட் ஆகிறோம்னால், இனி நாம் இறைவனோடே தொடர்பு கொண்டவர்கள், பெருமானுக்கு நமக்கும் கல்யாணம் நடந்து விட்டது, இனி மற்ற பேருக்கு ஆட்படோம். இந்த இனிஷியேஷன் நடந்துடுத்துன்னு வச்சுங்க. சமாசேனம் பஞ்சசம்ஸ்காரம் நடந்து விட்டால் அதற்கு பிற்பாடு நாம் எங்கும் பிறந்திருக்கலாம், எங்கும் வளர்ந்திருக்கலாம். அனைவரும் ராமானுஜ தாசர்களாய் வைணவர்கள்ங்கிற பெயரோடே அனைவருக்கும் சமமான நிலை கிட்டும். எதில்? முக்தி அடைவதற்கு அனைவருக்குமே தகுதி ஏற்பட்டு விடுகிறது. அதற்கப்புறம் நல்லவர்களாக வாழ வேண்டும், அது ரொம்ப முக்கியம். வெறும் ஒரு ஆச்சாரியனிடத்தில் போய் இப்படி தோள்களில் லாஞ்சனம் பண்ணிண்டு அடையாளம் விட்டு கொண்டு வந்தோம், கண்டபடிக்க தப்பாக வாழ்ந்துட்டு இருக்கோம், முக்தி கிடைச்சிருமா? கண்டிப்பாக கிடைக்காது. அது எப்படி வாழ்ந்தால் அப்படி வாழ்ந்தால் தான் கிட்டும். அப்படி நம்ம போய் ஒரு ஆச்சாரியனிடத்தில் பண்ணிட்டோன்னு வச்சுங்கோ, அதுக்கப்புறம் இவன் பிறப்பில் உயர்வு தாழ்வு ஏது வேறுபாடுகளும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று தான், நாம் இறைவனுக்கு அடியவன், ராமானுஜதாசன், சரணாகதர்கள், பிரபன்னர்கள் என்று கொண்டாட்டம். அந்த குலத்தை தான் இப்போ சொல்லிருக்கார். இவர்கள் அனைவரும் உயர் குலத்தில் பிறந்தவர்கள். குலந்தரும் செல்வன் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளொடு பெருநிலம் அடிக்கும் என்று திருமங்கியாழ்வார் திருமந்திரத்தின் ஏற்றத்தை உரைக்கிறார். அதில் குலந்தரும்னு கூறினார். குலந்தரும்னா என்ன குலம்? திருமங்கியாழ்வார் கூட அந்தனர் அல்லர், அவர் கள்ளர் குலத்திலே பிறந்தவர். நம்மாழ்வார் வேளாளர் குலத்திலே பிறந்தவர். ஆனால் அனைவரும் உயர்குலத்திலே பிறந்தவர்கள். ஏனெனில் பிரபன்ன குலம். ஆத்யஸ்யன குலபதேஹே வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்தனா. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். மாதாபிதா யுவதயஸ்தனையாக விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்தனா. ஆளவந்தார் சாதிக்கிறார், நம்ம பிரபன்ன ஜனங்கள் அனைவரும் சரணாகதர்கள், இறைவன் திருவடியே உய்வதற்கு வழி என்று பற்றியிருக்கும் அவர்கள். அதுதான் ஒரே குலம். இந்த குலத்துக்கு வந்துட்டோம்னால் அப்புறம் எங்கு பிறந்தோம் எங்கு வளர்ந்தோம் எச்சாதி அதை பற்றின பேச்சே கிடையாது. அப்படி உயர் குலத்தில் பிறந்தவர்களாய் பாவகோபம தேஜசக, அவர்களுடைய ஒளி நெருப்புக்கு சமமான ஒளி. நெருப்பு என்றால் எதை வேணுமானாலும் எரிக்கும். எந்த தாழ்ந்த பொருளை அதனிடத்துல போட்டால் கூட அதை எரிக்கும். ஆனால் அதனால தான் பாதிக்கப்படாது. மலத்தை தூக்கி நெருப்பில் போட்டால் கூட, பிணத்தை தூக்கி நெருப்பில் போட்டால் கூட எரிக்கிறது. அதுக்கு ஹோமத்தியில் கூட நெருப்பு இருக்குது. ஹோமத்தில் உயர்ந்த திரவியங்களை போடுறோம், நெருப்பு எரிக்கிறது. அதே பிணத்தை தூக்கி நெருப்பில் போடுறோம், எரிக்கிறது. இது உயர்ந்த நெருப்பு, அது தாழ்ந்த நெருப்பா? நெருப்பு பாதிக்கப்படாது. அது எத்தை எரித்தாலும் தான் சுத்தமாக இருக்கே. அதே போலத்தான் சான்றோர்கள் யாரோட தொடர்பு கொண்டாலும் அவர்கள் தூய்மை மாறாமல் இருப்பார்கள். இப்படிப்பட்ட சான்றோர்கள் நெருப்பு எப்படி விறகு கட்டைக்குள் மறைந்திருக்குமோ அதை போலவே மறைந்திருக்கிறார்கள் என்று இன்று பார்த்தோம்.